தமிழ் மல்டிமீடியா டுடோரியல் பார்த்துட்ருக்கக்கூடிய நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டுடோரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முந்தைய ஒரு வீடியோவில், அதாவது ரெக்டாங்குலர் மார்க் டூல், எலிப்டிக்கல் மார்க் டூல்னு முதல்ல ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த டுடோரியலில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் மார்க் டூல், எலிப்டிக்கல் மார்க் டூல் பற்றி சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஏற்கனவே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு டுடோரியல், அதாவது ஒரு 2-3 வருடத்திற்கு முன்னாடியே நம்ம அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோவுடைய குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால, அதாவது சரியான தெளிவாக இல்லாததுனால அதில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம். அதோடைய தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் மார்க் டூல், எலிப்டிக்கல் மார்க் டூல் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோ மார்க் டூல் அண்டு சிங்கிள் காலம் மார்க் டூல்னு 2 டூல் இருக்குது. இது ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ ரெக்டாங்குலர் மார்க் டூல் அண்டு எலிப்டிக்கல் மார்க் டூல் யூஸ் பண்ண மாதிரி சிங்கிள் ரோ அண்டு சிங்கிள் காலமுங்கிறத நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த டுடோரியலில் இதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ இந்த சிங்கிள் ரோ மார்க் டூலுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டலாகவும் இல்லை வெர்டிக்கலாகவும் ஒரு லைன் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் இந்த சிங்கிள் ரோ அண்ட் சிங்கிள் காலம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு செலெக்ஷன் ஒன்று வரும். ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக ஒரு லைன் மாதிரி ஒரு செலெக்ஷன் நம்மளுக்கு வேணும். அந்த செலெக்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு லைன் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ரோ அண்ட் காலம் மாதிரி ஏதாவது க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சிங்கிள் ரோ அண்ட் சிங்கிள் காலம்ங்கிறதுல ஃபஸ்ட்டு இருக்கிற சிங்கிள் ரோங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். சிங்கிள் ரோ மார்க் டூல்னு ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து ஷார்ட்கட் கிடையாது. இந்த 2 டூலுக்குமே வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் இருக்காது. மேலே இருக்கிற ரெக்டாங்குலர் அண்ட் எலிப்டிக்கல் மார்க் டூலுக்கு மட்டும்தான் ஷார்ட்கட் இருக்கும். இதுக்கு வந்து ஷார்ட்கட் கிடையாது. ஸோ சிங்கிள் ரோ அண்ட் சிங்கிள் காலம்ங்கிறதுல நான் வந்து இப்போ சிங்கிள் ரோ மார்க் டூலுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு இடத்துல, இப்போ நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பேக்ரவுண்டில், இந்த இமேஜில் நான் என்ன பண்ண போகிறேன், ஏதாவது ஒரு இடத்துல நான் வந்து கிளிக் பண்ண போகிறேன். இப்போது இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன். சிங்கிள் ரோ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சிங்கிள் ரோங்கிறத நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு இடத்துல கிளிக் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் மாதிரி போயிட்டுருக்கு, பிளிங்கிங் போயிட்டுருக்கு. இப்போ அந்த பிளிங்கிங் போயிருக்கிற அந்த செலக்ட் ஆகிருக்கிற அந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, எடிட் மெனுவில் போய்ட்டு ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இது மூலயமா நம்ம வந்து ஸ்ட்ரோக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். அதில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஸ்ட்ரோக்கோடைய சைஸ் எவ்வளோன்னு கொடுங்க. வித்துங்கிறது அதோடைய திக்னஸ்ஸு நான் ஒரு 20ன்னு கொடுக்குறேன். கலர் வந்து பிளாக் கலராகவே இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு தேவையான என்ன கலர் வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பிளாக் கலருங்கிறதையே நான் வந்து கொடுத்துட்றேன். அடுத்தது லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் கொடுத்துருக்காங்க, இன்சைடு, சென்டர், அவுட் சைடு. ஸோ இந்த லைன் நம்ம க்ரியேட் பண்ண போகிற அந்த லைன் வந்து எந்த இடத்துலேருந்து, அதாவது அந்த செலெக்ஷன்லேருந்து எந்த இதுலேருந்து வரணும், ஸ்டார்ட் ஆகணுங்கிறத அதை கொடுத்துருக்காங்க. இன்சைடா, சென்டரா, அவுட் சைடானு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன கொடுக்கலான்னா, சென்டருங்கிறதையே நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். கீழே மோடு ஆப்ஷனை வேணால் உங்களுக்கு தேவையான மோடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி வந்து உங்களுக்கு அந்த லைன் வந்து டார்க்காக இருக்கணுமா, இல்லை வந்து ஒரு லைட்டாக இருக்கணுமா, அங்கே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுமாங்கிறத நீங்கள் அந்த ஒப்பாசிட்டி மூலயமா நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் அந்த 20 பிக்சலுங்கிற அந்த லைனுடைய அந்த திக்னஸை கொடுத்துட்டு, கலர் வந்து பார்த்திங்கன்னா சேம் பிளாக் கலரே இருக்குது, அந்த டிஃபால்ட்டாக பிளாக் கலரே இருக்குது. சென்டருங்க லொக்கேஷனில் வந்து நான் சென்டருங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் டீசெலக்ட் கொடுத்துட்டு பார்க்குறேன். அந்த செலெக்ஷனை எடுத்துகிட்டு இப்போ நம்ம பார்த்தோன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், அங்கே கீழே ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஒரு செலெக்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். திரும்ப நான் என்ன பண்ண போகிறேன், எடிட்டில் போகிறேன், ஸ்ட்ரோக்கை போய் நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு தேவையானதை நான் வந்து கலரை வேறு ஒரு கலர் இப்போ நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் ரெட் கலரை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ நான் அந்த லைனோட சைஸை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 15ன்னு கொடுக்குறேன், 50 கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஓகேன்னு கொடுத்தேன்னா அந்த லைனை விட, அதாவது கொஞ்சம் பெரிய லைனாக நம்மளுக்கு வந்து அதோடைய சைஸ் வந்து அதிகமாக வரும். ஓகேன்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸான ஒரு லைன் ஒன்று வந்திருக்கு. தமிழ் மல்டிமீடியா டுடோரியல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இதற்கு முந்தைய சிங்கிள் ரோ மார்க் டூல், சிங்கிள் காலம் மார்க் டூலுடைய வீடியோ ஒன்று நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதற்கான டுடோரியல் ஒன்று, அது வந்து ஃபஸ்ட் பார்ட். இது இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிங்கிள் காலம்
மார்க் டூலுங்கிறத எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். சேம் அதே மாதிரி தான் இப்போ சிங்கிள் ரோ எப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் சிங்கிள் காலம் மார்க் டூலையும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். சிங்கிள் ரோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டலாக வந்து நீங்கள் வந்து ஒரு லைன் ஒன்று க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். சிங்கிள் காலம்ங்கிறது வெர்டிக்கலாக உங்களுக்கு வரும், அதாவது இப்படி வரும் லைன். உங்களுக்கு வெர்டிக்கலில் உங்களுக்கு ஏதாவது லைன் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சிங்கிள் காலம் டூலை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு லைன் ஒன்று நடுவில் சென்டரில் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அது எப்படி வந்திருக்குன்னா வெர்டிக்கலில் அந்த லைன் ஒன்று வந்திருக்கு, செலெக்ஷன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. இப்போ நான் எடிட்டில் போயிட்டு ஸ்ட்ரோக் மூலயமா அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு லைன் வந்து அப்ளை பண்ண போகிறேன். கலரை மட்டும் நான் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன், ஓகேன்னு கொடுத்துட்றேன். சைஸ் எவ்வளோ வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், 20ன்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் ஓகேன்னு கொடுத்தோடனே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் சென்ட்ரலாக ஒரு லைன் ஒன்று வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ரோ அண்ட் காலம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த சிங்கிள் ரோ அண்ட் சிங்கிள் காலம்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் சிங்கிள் ரோ மார்க் உள்ள, அதாவது அந்த ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோலேயே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இது ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஃபோட்டோஷாப்பில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாத சில டூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒன்று. இப்போ ரெக்டாங்குலர் மார்க் டூல், எலிப்டிக்கல் மார்க் டூல், மற்ற டூல்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பட் இந்த சிங்கிள் ரோ மார்க் டூல் அந்த சிங்கிள் காலம் மார்க் டூலுங்கிறத நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து இந்த டூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கள் எல்லாத்தையுமே உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.